ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லட்டா ஐயோயோ அது செய்கிறதுக்கு நான் வரலப்பா, அது ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படின்னு நம்மளில் எத்தனை பேர் தெரிச்சு விடுவோம். ஆனால் லட்டு இவ்வளோ ஈஸியாக பண்ணலாமான்னு கேட்டால் ஆமாங்க, ரொம்ப சுலபமாக பண்ணலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஈஸியான லட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த 2 பொருட்களே போதும். ஒன்று கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு 1 கப் எடுத்து அதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா துருன்னு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருன்னு அரைச்ச இந்த கடலைப்பருப்பை நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுக்க போகிறோம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம், கொஞ்சம் துருன்னு அரைங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் லட்டு. இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு பூந்தி மோல்டே தேவையே இல்லைங்க, இதுவே சூப்பராக வரும். மாதிரி கடலைப்பருப்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு எல்லா மாவையும் இதே மாதிரி சின்ன சின்னதாக பொரித்து எடுத்துக்கோங்க. இதோட சைஸு ஒரு பக்கோடா சைஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 3/4 பாகம் வெந்தாலே போதும். நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரை பண்ண கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு துருன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் துருன்னு தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப பவுடராக ஆக வேண்டாம். நீங்கள் நிறையா வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது லட்டுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டு ஒரு கம்பி பதம் வர நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ எனக்கு நல்லா ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பூந்தி மிக்சரை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளற போகிறோம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாகு நல்லா அந்த பூந்தி கூட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், முன்னாடியை விட எனக்கு நல்லாவே இது கெட்டியாயிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸை நான் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மிக்சர் கூட நான் ஆட் பண்ணி இது எல்லாமே சேர்த்து இப்போ கிளறி விடுறேன். இந்த மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த மிக்சரை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு மாதிரி உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு மாதிரி நம்ம இதை பிடிக்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக தான் லட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பெரிய உருண்டைகளாகவே பிடிச்சிக்கலாம். நான் இங்கே லட்டுக்கு சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதான் என்னோடய லட்டு கலரு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சுகர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக. இதோட டேஸ்ட்டு ரொம்ப செம்மையாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பூந்தி பண்ணி லட்டு பண்ணுறதை விட இதே மாதிரி நீங்கள் பொரித்து லட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் லட்டு செஞ்சிடலாம். இந்த ஈஸியான லட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாழிரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Happy cooking.